பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? புது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நீங்க தான் சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை ஜெபம் பண்ணி விசுவாசித்து வசனத்தை கீழ்ப்படிந்து வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும். சரியா? சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அழகான ஒரு இடத்துல நின்று பேசுறீங்களே, இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறீங்களா? இது நியூசிலாந்துல ஆக்லாந்து பட்டணத்தில் இருக்கிற கடற்கரை பகுதி. ரொம்ப அழகா இருக்குல்ல. நியூசிலாந்து ரொம்ப அழகான ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த தேசத்துல ஊழியத்தையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்தாரு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா, அதனால் உங்களுக்கு அதை காண்பிக்கலான்னு தான் இங்க நின்று கொண்டு நான் பேசுகிறேன். சரி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள். அதுல பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பரிபூரண ஆசீர்வாதம்னா பெர்ஃபெக்ட் பிளஸிங், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவது. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய பணம், செல்வம், அந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். சரீரத்துல வியாதி வியாதி வியாதின்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பகுதியில் ஆசீர்வாதம், ஒரு பகுதியில பாதிப்பு. சிலர் பாருங்க, குடும்பத்துல நல்லா இருப்பாங்க, மனைவி, கணவன், பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பகுதியில ஆசீர்வாதம், ஒரு பகுதியில பாதிப்பு. சிலர் பாருங்க, ஊழியம் நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த உபத்திரம் இருந்துகிட்டே இருக்குது. அது போக முள்ளு மாதிரி எங்க சபைக்குள்ள, எங்க ஊழியத்துல ஒருத்தர் இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டம், அதனால பாடு இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை உண்மையா நாங்க சந்தோஷமா அனுபவிக்க முடியலன்னு சொல்லி, இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஆசீர்வாதம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிபூரண ஆசீர்வாதம், நல்ல சரீர சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம், உலக காரியத்தில் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற ஆசீர்வாதம், இதான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணுமானா ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்னை எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். உண்மை இல்லாதவளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. அப்போ நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம உண்மை உள்ளவளா இருக்கணும்ல. அவருடைய வசனத்தின்படி வாழணும், அவர் எதிர்பார்க்கிறபடி நடக்கணும், உண்மையா இருக்கணும். நம்ம ரட்சித்த ஆண்டவர், நம்ம வழி நடத்துகிற ஆண்டவருக்கு எப்போ உண்மையா இருக்கணும். அவரை ஏமாத்துறது, அவருக்கு பிரியமில்லாத செய்து துக்கப்படுத்துறது செய்யக்கூடாது. நம்ம வேலை செய்யற இடத்துல எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையா இருக்கிறோமா? அதை நம்ம கவனிச்சோம். 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலைன்னா கடினமா உழைக்கணும். ஏமாத்தி சம்பளம் வாங்கக்கூடாது. அது மாதிரி வேலை செய்ய வேண்டிய நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யாம அதை மாதிரி சம்பாதிக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பிசினஸ்ல உண்மையா இருக்கணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கலப்படம் பண்றது, ஏமாத்துறது, கடத்தல் பண்றது, இந்த மாதிரிலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. உண்மை உள்ளவளா இருக்கணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஏமாத்துற, பொய் சொல்றவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? பாருங்க, யூதாசு இயேசுவோடு இருந்தான். அவனை நம்பிதான் பொறுப்பை கொடுத்தாரு. அவன் ஏமாத்தினான் பாருங்க. எஜமானையே ஏமாத்தி அவனுடைய சத்துருக்களோடு போய் சேர்ந்து கொண்டு இயேசுவை விற்கிறதற்கு வேலை பேசிட்டான். உண்மையில்லாதவனா இருந்ததுனால நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அனனியா சப்பீராள் என்று 2 பேர் குடும்பத்தான் ஆதி திருச்சபையில இருந்தாங்க. அவங்களாம் சொத்தை வித்து கர்த்தர் காணிக்கை கொடுப்பறன்னு பொருத்தனை பண்ணி கொண்டாங்க. ஆனா கொடுக்கும்போது ஏமாத்திட்டாங்க. ஊழியக்காரங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி பாதியை ஏமாற்றி வைத்து கொண்டு பாதியை கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு வேதத்தில் எழுதியிருக்கல, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. உண்மை இல்லாதவர்கள் அழிந்து போவாங்க. அதனால உண்மையா நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். சரியா? மற்றவங்க எப்படி நடக்கட்டும், அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காதங்க. நான் ஆண்டவருக்கு முன்னால் எப்படி இதை மட்டும்தான் நீங்க கவனிக்கணும். உலகத்தை பார்த்து நடந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க, நீங்க பாதிக்கப்பட்டு போவீங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த ஒளியை இந்த ஒளியை அதெல்லாம் பார்க்காத, என்ன பாரு, நான் தான் உனக்கு மாதிரி, நான் நடந்து கொண்டபடி நடந்து கொள். இதுதான் நான் கற்றுக்கொண்டது. இயேசுவை பாருங்க, அவர் சொல்றபடி செய்யுங்க. நீங்க உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, இப்படி இருக்காங்கலாம் பேசாதங்க.
நான் இப்படி இருக்கணும், யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் உண்மையா இருப்பேன், நான் கர்த்தரை பின்பற்றுவேன், அவர் சொல்றபடி நடப்பேன், உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து ஒரு பரிபூர்ண சந்தோஷத்துக்குள் வைப்பார். சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், நான் எல்லா விதத்தில் உண்மையாய் நடக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், நான் எப்பொழுதும் உமக்கு, நான் இருக்கிற இடத்துல என்னை நம்புறவங்களுக்கு நான் உண்மையா இருக்கேன் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், எனக்கு கிருபை தாரும், உண்மையில்லாத எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.